உங்கள் ஸ்பீக்கரில் வரும் சவுண்டு இவ்வளவு லவுடாக வருது இப்படி தெரியுமா? சின்ன சின்ன சிக்னலை பெரிய சவுண்டாக மாற்றுகிற மேஜிக் தான் ஆம்பிளிஃபையர். வணக்கம் நண்பர்களே, நான் ராஜ் ஆடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்பிளிஃபையர் எப்படி வேலை செய்கிறது, அதை பேசிக்காகவும் ப்ராக்டிக்கலாகவும் புரியும் மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையர்னால் என்னென்னா, வீக் சிக்னலை, அதாவது சின்ன சின்ன சிக்னலை ஸ்ட்ராங் சிக்னலாக, அதாவது பெரிய சவுண்டாக மாற்றக்கூடிய டிவைஸ் தான் ஆம்பிளிஃபையர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைலில் வரக்கூடிய ஆடியோ சிக்னல் ரொம்ப லோவாக இருக்கும், ஏதாவது மைக்கில் இருக்கக்கூடிய சிக்னல் லோவாக இருக்கும். அதை ஸ்பீக்கரில் ட்ரைவ் பண்ண நம்மளுக்கு வேணுங்கிற டிவைஸ் தான் இந்த ஆம்பிளிஃபையர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையருடைய சர்வீஸ் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு 3 டேர்ம்ஸ் தெரியும். அதாவது விஏ ஸ்டேஜ், இன்புட் ஸ்டேஜ், அவுட்புட் ஸ்டேஜ் 3 விதமாக தெரியும். நம்ம இன்புட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஃபிகரேஷனுடைய பார்ட் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவோம். நம்ம இன்புட் ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரைவ் பண்ணக்கூடிய கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 2 மில்லி ஆம்பியர் நம்மளுக்கு தேவை. அதே பார்த்திங்கன்னா விஏ ஸ்டேஜில் நம்ம 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் ரேட்டிங் நம்மளுக்கு தேவைப்படும் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த இன்புட் ஸ்டேஜில் இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னலையுமே ஃபீட்பேக் மூலிமா கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னலையுமே ஆம்பிளிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இது ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக் சிக்னலாகவும் ஸ்மால் சிக்னலாகவும் இருக்கும். அந்த சிக்னலை மில்லி ஆம்பியர் ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா இன்புட் ஸ்டேஜில் நம்மளுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் கிடக்கும். இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பேராமீட்டர் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா, இந்த பயாசிங், இந்த பயாசிங் கரண்ட்டை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த பயாசிங் 2 மில்லி ஆம்பியர், அதாவது நம்ம மேக்ஸிமம் அதிகபட்சம் 5 மில்லி ஆம்பியருக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு பார்த்தோம்னா நம்ம டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபீட்பேக் நம்ம இன்புட்டாக நம்ம கொடுப்போம். அந்த இன்புட்டு மூலிமா நம்மளுக்கு சிக்னலும் உங்களுக்கு கிடைக்கும், ரெண்டும் ஆட் பண்ணி கிடைக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்லூ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராமீட்டர் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்லூ ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லார்ஜ் சிக்னல் எந்த அளவுக்கு நம்ம இன்புட் சப்ளை தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்லூ ரேட் மெஷர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்லோ ரேட் பார்த்திங்கன்னா எந்த ஆம்பிளிஃபையருக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஆம்பிளிஃபையர் லார்ஜ் சிக்னல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேப்பபுளாக ஹேண்டில் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்தந்த பேராமீட்டர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்லோ ரேட்டும் முக்கியம். அந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையருக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயாசிங் நம்ம கண்டிப்பாக வேணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய சிக்னல் நம்மளுக்கு மில்லி வோல்ட் கணக்கில் நம்மளுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த விஏ ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கொடுக்கும். இந்த விஏ ஸ்டேஜில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 விஷயம் நம்ம பண்ணுவோம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் டிரான்சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா பயாசிங் வோல்டேஜ் இங்கே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கரெக்டான பயாசிங் இந்த இதுக்கு கொடுத்தோம்னா தான் அது அவுட்புட் ஸ்டேஜில் நம்மளுக்கு கரெக்டான கியூ பாயிண்டில் பவர் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஏ ஸ்டேஜில் மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10 மில்லி ஆம்பியர் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இதோடைய பயாசிங் பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்ம 0.5 இல்லைன்னா 0.6க்குள்ளே இருக்கிற மாதிரி, அதிகபட்சம் 0.7 வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காம்பன்சேஷன் பண்ணுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா மில்லர் காம்பன்சேஷன் சொல்லுவோம். இதை பற்றி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் 2 வீடியோ போட்டிருப்போம். நம்ம இந்த மில்லர் காம்பன்சேஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம ஃபீட்பேக் மூலிமா கொடுக்கக்கூடிய சிக்னல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை கெயின் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த ஹை கெயின்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோல் ஆஃப் ஆகும். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ரோல் ஆஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு உங்களுக்கு அவுட்புட் கரெக்டான இது கிடைக்காது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அந்த நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மில்லர் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி அந்த ரோல் ஆஃப் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சியை பார்த்திங்கன்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த
மில்லர் கெப்பாசிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாசிங் ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து பயாசிங் வந்து கரெக்டாக வந்து டிரைவர் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தால் மட்டுமே தான் அவுட்புட் வந்து நம்ம கரெக்டான க்யூ பாயிண்டில் நம்ம பவர் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாசிங் வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம இன்னொரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டோன்னா மல்டிப்ளையர் அப்படி சொல்லுவோம். இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இதான் மல்டிப்ளையர் சர்க்யூட். இந்த மல்டிப்ளையர் சர்க்யூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டருக்கு பேஸுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு கலெக்டருக்கு பேஸுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக போட்டுட்டு எமிட்டருக்கும் பேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ப்ரீசெட் போடுற ரெஜிஸ்டர் போட்டிருக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபிஇ மல்டிப்ளையர். இந்த மல்டிப்ளையர் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த அவுட்புட் ஸ்டேஜுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ்டாக வந்து நம்ம பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ்டாக, அதாவது கரெக்டான க்யூ பாயிண்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போர்டில் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு சில போர்டில் வந்து ப்ரீசெட் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு சில போர்டில் வந்து பார்த்தோம்னா ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளையர் வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்டாண்டர்டான போர்டு, ஒரு குவாலிட்டியான போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பவர் டிரான்சிஸ்டருக்கு சென்டரில் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பயாஸ் வோல்டேஜ் வந்து நம்ம டிரைவர் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 வேலை பண்ணும். அது என்ன அப்படின்னா, மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும் இந்த கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் அப்படிம்போம். இந்த கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள்லேயுமே இன்னொரு டிரான்சிஸ்டர் வந்து நெகட்டிவ் சைக்கிளையும் ஒர்க் ஆகும். இந்த 2 சைக்கிளுமே கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் அந்த நெகட்டிவ் சைக்கிள் இருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து ஆன் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஆஃபில் தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமை வந்து கம்மி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆன் பண்ணக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாசிங் வோல்டேஜ் மூலிமா தான் பண்ண முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா டிசி ஆஃப்செட் வோல்டேஜ்னு கூட சொல்லுவாங்க. அதாவது டிசி ஆஃப்செட் வோல்டேஜ் செட் பண்ணோம்னா தான் அந்த கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மெயின் ரோல் வந்து பார்த்தோம்னா இந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அவுட்புட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஹெச்எஃப்இ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுக்கு வந்து கரண்ட் கெயின். இந்த கரண்ட் கெயின் வந்து பார்த்தோம்னா 2 டிரான்சிஸ்டருக்கு வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து போடணும். ஒன்றில் வந்து கம்மியாகவும் ஒன்றில் அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து கிளியரான ஆடியோ வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 2-3 டிரான்சிஸ்டர் வாங்கி நம்ம ஒவ்வொரு டிரான்சிஸ்டருமே வந்து ஹெச்எஃப்இ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஹெச்எஃப்இ வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிமீட்டரில் வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஒரு சில மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சோம்னா தெரிஞ்சிடும். ஒரு சில மல்டிமீட்டரில் வந்து இருக்காது. அந்த ஹெச்எஃப்இ வந்து மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா கரெக்டான ஆடியோவோட சிக்னலோடைய அவுட்புட் வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ஒன்றில் அதிகமாகவும் ஒன்றில் கம்மியாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்டார்ஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த டிஸ்டார்ஷன் அப்படியான்னு சொன்னோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னலுக்கும் அவுட்புட் சிக்னலுக்கும் சம் லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டார்ஷன் வந்து நம்ம அதிகமாக க்ரியேட் ஆகிறதுக்கு காரணம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்எஃப்இ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 டிரான்சிஸ்டர் வாங்கினோம்னா அதில் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் செக் பண்ணும்போது மோரார்லெஸ் வந்து எது வந்து ஒன்று வந்து நியரஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஒரு டிவைஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா எல்லாம் காம்பவுண்டு எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. எல்லாமே ஸ்மால் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம போடணும். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம டாலரன்ஸ் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்கணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் டாலரன்ஸ் வந்து நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து மெயின் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னு கேட்டோம்னா நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன் வந்து அவுட்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதாவது என்ன ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோமோ அதே ஃப்ரீக்வன்சி தான்
அவுட்புட்லேயும் நம்மளுக்கு வந்து ஆசிலேட் ஆகும். இன்புட்டில் வந்து நம்ம சிக்னலோடைய வோல்டேஜ் வந்து கம்மியாக கொடுத்தோம்னா ஆம்பிளிஃபையர் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக அதை ஆம்பிளிஃபை பண்ணி பவராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிற மாதிரி வந்து ஆம்பிளிஃபை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸோடைய டாலரன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1% இருக்கிற மாதிரி டாலரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம 1% இருக்கக்கூடிய டாலரன்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நம்மளால் வந்து எக்ஸாக்ட் கிளியரன்ஸ் ஆடியோ வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டிஸ்டார்ஷன் அல்லது ஃபேஸ் மூலிமா நடக்கக்கூடிய சம் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் வந்து நம்ம நடக்கும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம டாலரன்ஸ் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் அண்டு ரெசன்ஸு வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டாலரன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய நம்ம டாலரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு கிளியரான ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், ஆம்பிளிஃபையர் வந்து சிக்னலை வந்து சேஞ்ச் பண்ணாது, ஒன்லி ஆம்பிளிஃபை மட்டும்தான் பண்ணும். அதாவது கொடுக்கக்கூடிய சிக்னலை வந்து ஸ்பீக்கரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி பவரை வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபை மட்டும்தான் பண்ணி கொடுக்கும், சிக்னலை வந்து சேஞ்ச் பண்ணாது. இப்போது உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஒர்க்கையும் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ வேண்டும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு உண்டான பதில் வந்து கமெண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.